கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜப குழு வழங்கும் இறை செய்தி. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரால் நம்மை அவர் முன் அறிந்திருந்தார். அவர் நம்மை முன் குறித்தார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றியிருக்கிறார். தம்முடைய மாட்சியில் நம்மை பங்கு பெற செய்திருக்கிறார். தம் பணிக்காக, அவருடைய பணிக்காக நம்மை அழைக்கிறார். இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு வழியாக ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஆண்டவருடைய சமூகத்தில் காலை 5:30 மணி முதல் 7 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை கூகுள் மீட் வழியாக இறை செய்தியானது அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இந்த ஊழியத்தை கடந்த 5 ஆண்டுகளாக நாம் அனைவரும் சேர்ந்து செய்து வருகிறோம். இதை கேட்கின்ற பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியின் தூதுவனாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பணிக்காக. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சங்கீதம் 119 147 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119 147 யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன், உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். மீண்டும் ஒருவரை வாசிக்கலாம் சப்தமாய். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன், உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். ஆமென். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன், உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன். எதற்காக? அடுத்த வசனம் 48 148. ஆமென். வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக யாராவது ஒருவர் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். சத்தமா வாசிக்கணும். இந்த உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக. அல்லேலூயா. சத்தமா வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக.
உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன். ஆமன் பார்ந்தவர்களே, வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். நேற்று பார்த்தோம், இயேசு கிறிஸ்து முகம் குப்புற விழுந்து, தந்தையே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று அவர் ஜெபித்த பொழுது விண்ணகத்திலிருந்து வானதூதர் தோன்றி அவரை வலுப்படுத்தினார் என்று வாசித்தோம். ஆமன் பார்ந்தவர்களே, முழங்கால் ஆசீர்வாதத்தை குறித்து நேற்று தியானித்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி, ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. ஏன் நம்முடைய ஜெபம் கேட்பதில்லை? மத்தேயு நற்செய்தி 7:7 சொல்லுகிறது, வேண்டுதலின் நன்மைகளை குறித்து அதனுடைய விளைவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 7:7 வாசிக்கலாம் சப்தமா யாராவது ஒருவர். ஆமென். வேண்டுதலின் விளைவு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். வேறொருவர் சத்தமாய். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். 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 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்க வேண்டும்? அதனால தான் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன். கேளுங்கள். எதை கேட்க வேண்டும்? உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கிறேன், உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தைகளை அனுப்பி மத்தேயு 7:21 வாசிக்கும் பொழுது நம் சொல்லும் செயலும் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து கற்பிப்பது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அப்போ உலகத்தோடு தான் நமக்கு அதிக நட்பு உள்ளது என்று யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே பார்க்கிறோம். உலகத்தோடு தான் நமக்கு அதிக நட்பு. ஆண்டவருடைய சமூகத்தில் இதோ வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன் என்று சங்கீதம் 119 தியானிக்கிறோம். உலகத்தோடு தான் நமக்கு அதிக நட்பு. யாக்கோபு 4:3 சொல்லுகிறது, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். அல்லேலூயா. சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். அல்லேலூயா. யாக்கோபு எழுதிய திருமுகம் 4:3 யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். நீங்கள் நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அது வேணும், இது வேணும். ஒவ்வொரு நாளும் முடியலன்னு. இரண்டாவது, நம்மிடத்தில் சண்டை சச்சரவு வர காரணம் என்ன? யாக்கோபு 4:1 வாசித்து பார்ப்போம். உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? யாக்கோபு 4:2 வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். யாக்கோபு 4:2 வேகமா யாராவது ஒருவர். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள். பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு செய்கிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை.
அதாவது உலகத்தோடு நட்பு கொள்ளும் பொழுது நாம் கடவுளை பகைப்பதற்கு சமம். உலகத்தோடு நட்பு, உலக காரியங்களுக்காக முழு ப்ரியாரிட்டி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு திருப்பலிக்கு போக முடியல. எத்தனை பேர் போனோம், எத்தனை பேர் இன்றைய இறைவார்த்தையை கேட்டோம், எத்தனை பேர் அதை தியானித்தோம், எத்தனை பேர் அதன்படி நடக்க முயற்சி செய்கிறோம். இந்த அருமையான வாசகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருமையான சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென்று நினைக்க வேண்டாம் தேவ பிள்ளைகளே. தாழ்நிலைகள் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறார். அவர் தண்டிக்கும் கடவுள் அல்ல, இரக்கத்தின் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி குறித்து பார்க்கும்போது லூக்கா 1 லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். வாசிக்கலாம். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்குகிறார். அடிமை, அன்னை மரியாள் சொல்றாங்க, இதோ உம்முடைய அடிமை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே டப்புன்னு முழங்கால் போட்டாங்க. இதோ உம்முடைய அடிமை. தாழ்நிலையை கண்ணோக்கினார். அடிமையின் தாழ்நிலை, அன்னை மரியாளுடைய ஜெபம். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவள் என்பர் என்று சொல்லி, எனக்கு அன்பார்ந்த தேவஜன, நம்மிடத்திலே தாழ்ச்சி, பணிவு. இன்றைய வாசகம் சீராக்கின் ஞானம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த முதல் வசனம் என்ன? சீராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாய் என் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்வது அனைத்திலும் பணிவோடு செய். நம்மிடத்து அந்த பணிவு இல்லையே. ஆமன் பார்த்தவர்களே, அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது கடவுளுக்கு பணிந்து வாழவும், அழகையை எதிர்த்து நிற்கும் பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். அப்படி என்றால் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றியோடு கூடிய இறைவேண்டல் செய்யும் பொழுது நம் தேவைகளை சந்திப்பார், விடுதலை தருவார். நன்றியோடு கூடிய இறைவேண்டுதல். அதனால தான் இன்றைக்கு வாசகங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தியும் மிக அழகாக சொல்லுகிறது. வீம்பு பேசுவதை தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீம்பு பேசுவதை தவிர்த்தல். வீம்பு எப்படி என்ற யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை யாராவது ஒருவர் சப்தமாய் வாசிக்கலாம். யாக்கோபு 4:14-15. நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆமென், ஆகவே ஹல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா? தெரியாது. நாளை காலையில் நீ எப்படி இருப்பார் உனக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. தெரியாதே, இல்லை தெரியாதே. வசனம் தெளிவாக இருக்கு. தெரியாதே, தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை, அப்படியே புகை மாதிரி வரும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. கவனம் தேவை. வாசிப்பதில் கவனம்.
வாசிப்பதில் கவனம் தேவை. ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ மாறக்கூடாது தேவ பிள்ளைகளை. வாசிப்பதிலும் சரி, தியானிப்பதிலும் சரி, ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ மாறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அதிலிருந்து திருத்தி கூறுங்க, ஐயோ. அதனால தான் யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தோம் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர் செய்யாவிட்டால் அது பாவம் என்று வேதம் கற்பிக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு நற்செய்தி 1:22 வாசித்து பாருங்கள். இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடப்பவர்களாக இருங்கள். ஆமீன் வராது. ஆமீன் வராது. ஏன் நாங்கள் நடக்க மாட்டோமே, வராது. உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாம் வேறு பக்கம். ஏதோ கடமைக்கு இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடப்பவர்களாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 1:23-24 வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் மனிதருக்கு ஒப்பாவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணாடியில் பார்க்குறோம், தன் முகத்தை பார்த்து விட்டு போகிறோம், அதுக்கப்புறம் மறந்து போயிடுது. மறுபடியும் வந்து கண்ணாடியில் ஒரு மேக்கப் பண்ணுறோம், பார்க்குறோம், சீவுறோம், பிடிக்கிறோம். அப்படித்தான் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே நாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் மனிதர். ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. எபிரேயர் 4:12 வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அது என்ன செய்யும்? ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து எலும்பு மூட்டையையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவணும். இறை வார்த்தை ஊடுருவும். குத்தணும் தேவ பிள்ளைகளை. அடுத்தது பாருங்க, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயர் 4:13 வாசித்து பாருங்கள். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கு இத்தனை ஆண்டவர் எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறை இருக்காது. நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுவதில்லை? இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய மன்றாட்டுகள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்பார்ந்தவர்களே. அதனால தான் எபிரேயர் 3:12 சொல்லுகிறது. எபிரேயர் 3:12 சொல்லுது, அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். நம்முடைய ஆண்டவர் வாழும் கடவுள், பேசுகின்ற கடவுள். அதனால தான் எபிரேயர் 4:7 சொல்லுகிறது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களானால் உங்கள் இதயத்தை
இன்றைக்கு இந்த நாளிலே அவருடைய குரலை, ஆண்டவருடைய குரலை, தந்தையின் குரலை, பிதாவின் குரலை, ஹல்லேலூயா, அல்லேலூயா, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஹல்லேலூயா. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசம், நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ முயற்சி செய்வோம் அன்பார்ந்தவர்களே. அதனால தான் இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கை கொண்டிராததால் நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினார். அவர்கள் நம்பிக்கை கொண்டிராததால் அதை அடைய முடியவில்லை. அல்லேலூயா. இந்த விசுவாசம் அவங்களில் முறுமுறுத்தாங்க. எங்களை எகிப்தில் சவக்குழி இல்லைன்னு சொல்லியா எங்களை கொண்டாந்து இங்கே பாலைவனம் ஒரு அற்புதமான மனமாற்றத்திற்குரிய இடம் தான் அந்த பாலைவனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்தில் பரிசுத்த ஆவியினால் கொண்டு செல்லப்பட்டார். அல்லேலூயா. 40 இரவும் 40 பகலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இரவெல்லாம் செபித்தார். புது வலிமை பெற்றார். வல்லமையோடு சாத்தானின் 3 சோதனைகளை அடித்து ஒடுக்கினார். அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். திருவாய் மலர்ந்து முதல் மலை பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சீராக்கின் ஞானம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. சீராக்கின் ஞானம் 5ஆம் அதிகாரம் 5, 7 யாராவது ஒருவர் வாசிக்கலாம் வேகமாய். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. ஆமென். ஆண்டவருடைய பரிவு எல்லையற்றது. அவர் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவிற்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. எண்ணற்ற பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என்று உரைக்காது. அவரிடம் சினமும் இரக்கமும் உள்ளன. சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவருடைய பரிவு எல்லையற்றது அன்பார்ந்தவர்களே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு போகலன்னு சொன்னால் அந்த காலத்துல சாவான பாவம் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஆண்டவருடைய நாள், திருப்பள்ளிக்கு போகலை. மாதா டிவியில் மாஸ் பார்த்துட்டோம். எந்த நிலைமை பாருங்க நம்முடைய நிலைமை. பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என்று சொல்லாதே. ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாட்களை தள்ளி போடாதே அன்பார்ந்தவர்கள். அதான் சபை உரையாளர் புஸ்தகம் 12:7 அழகாக சொல்லும். சபை உரையாளர் 12:7 வேகமாக யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். மண்ணினின்று வந்த உடல் சபை உரையாளர் 12:7 மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. அல்லேலூயா. உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. அந்த ஸ்பீடு வேணும். ஆண்டவர் சமூகத்தில் வசனத்தை எடுக்கிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு உண்மையாக உழைக்கிற பிள்ளைங்க தொடக்க ஜபத்தில் சொன்ன மாதிரி நடக்கணும். நம்ம நடக்கணும். உண்மையாக வாசிக்கிற துபிக்கிற பிள்ளைங்க அப்படியே பரபரப்பாக இருக்கணும். அல்லேலூயா. வசனம் எடுத்து அந்த அவருடைய பிரசன்ஸ் கொள்ளவே இருக்கணும்.
அதனால தான் பிரசங்கி 12:7 சொல்லுகிறது, மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் நினைக்க மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லை என்று சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்தில் நினை. அதனால தான் நீதிமொழிகள் 1:24 முதல் 28 வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லும். யாரா ஒருத்தர் எழுந்து நின்று, இல்லாட்டி முட்டி போட்டு எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் யாராவது ஒருவர் எழுந்து நின்று, இல்லாட்டி முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு, எழுந்து நின்று இல்லாட்ட முழங்கால் படியிட்டு வேகமாய் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன். உங்களுக்கு பெரும் கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் பொழுது இடுக்கண் உங்களை சுழற்காற்றென அலைக்கழிக்கும் போது துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நான் எள்ளி நகையாடுவேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை தான் என்ன? ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அது மிக அழகாக உங்களுக்கு சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையா இல்லை, அவருடைய சமூகத்தில் போலி வேஷம் போடுற, நடிக்கிற, நீலி கண்ணீர் வடிக்கிற, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே 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 என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக நீ செவி கொடுக்கிற பிள்ளையாக இருக்க பழகிக்கொள். அவர் சமூகத்தில் உண்மையாக இரு, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திரு, அவருக்கு நன்றி சொல். ஏனென்று சொன்னால் மியூட் போடாதவங்க மியூட் போட்டுக்கோங்க. எபிரேயர் 4:13 சொல்கிறது, படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கே கணக்கு கொடுக்கணும். அதனால தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் என்ன அழகா சொல்லுது பாருங்க. பிள்ளா, என் அறிவுரையை என் கட்டளைகளை உன் இதயத்தில், அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அவருடைய அறிவுரை, என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தருவார்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன? அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான
பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். அவருடைய அறிவுரை கேட்க மறக்காதே. அவருடைய அறிவுரையை மறந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்காரும் கட்டளையை நம்முடைய இருதயத்தில் இருத்தி கொள்ளும் பொழுது நீண்ட ஆயுள், பல்லாண்டு வாழ்வு, நிலையான நலன்கள். என்ன அருமையான பாருங்கள். அப்போ அவர் விரும்புவது என்ன? 3ஆம் வசனம், அன்பும் வாய்மையும் உன்னிடம். அன்பும் வாய்மையும். அன்பு என்றால் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவதும், வாய்மை என்று சொன்னால் உண்மை. அதனால தான் நம்ம பிதாசுதன் போடும்போது கடவுளின் அன்பும் அமைதியும், கிறிஸ்துவின் அருளும், பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும், அல்லேலூயா, உங்களோடு என்றும் இருப்பதாக என்று சொல்லி. அதனால தான் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவனாய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். ஆமென். 5ஆம் வசனம் சொல்றது பாருங்க, முழு மனதோடு ஆண்டவரை உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும். அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். ஆமாம், உன் எலும்புகள் உரம் பெறும். இன்னைக்கு எல்லாம் முட்டி உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை நலமே இல்லை, நலமே இல்லை. ஏன் நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுவதில்லை? இன்னைக்கு செய்தி அதுதான். ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமென். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால தான் 11ஆம் வசனங்கள் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 3:11, பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. 12ஆம் வசனம், தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார். ஆமென். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். அதனால தான் ஆண்டோடைய சமத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்ற அருமை தேவ சனமே, கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலே சுவாமி, இதோ எங்களுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுவதில்லை? ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொந்த தேவ செய்தி கற்பித்தீரே அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை யூடியூப் வழியாக இனி கேட்க போகின்ற பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தூய ஆவியே துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவா என்னில் பொழிந்தருள்வீன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க.
அவருடைய சமத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இறை வல்லமை, இறை ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நீர் யாரை விரும்புகிறீரோ, நீ யாரை ரொம்ப விரும்புகிறீரோ, நம் அருமை தந்தை தன் மகனை கண்டிப்பதைப் போல ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் என்று சொல்லி, இதோ நீர் எங்களை கண்டிப்பதோடு மட்டுமல்ல, இரக்கத்தோடு நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை வசனங்கள் எங்களுக்கு தந்து, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை முன்குறித்தீர், அழைத்தீர், ஏற்புடையவராக்கி இருக்கிறீர். உம்முடைய மாட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறீர். உம்முடைய பணிக்காக சுவாமி இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படட்டும் சுவாமி. இறை வல்லமை, இறை ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க, இறை வார்த்தைகளை தியானிக்க அருமையான இந்த ஒரு சந்தர்ப்பத்தை இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு வழியாக நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் இருந்து பணி செய்ய நீர் எங்களை வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவுக்கே நன்றி.